அன்பிற்குரியவர்களே, ஒரு மூமின் நல்லவனாக வாழ்வதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய கருணை முக்கியம் தேவைப்படுகிறது. அவனுக்கு உணவு தேவை, உறைவிடம் தேவை, குடிப்பு தேவை, இன்னபிற வசதிகள் வாய்ப்புகள் தேவை. இதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை ஒரு பிரதானமான காரணமாக இருந்தாலும், மறுமையினுடைய வெற்றிக்கும் உலகத்தினுடைய நிம்மதிக்கும் ஆமால்கள் என்று சொல்லக்கூடிய நல்லறங்களை நல்ல செயல்களை செய்ய வைப்பதும் கூட அல்லாஹ்வுடைய கருணை தான். அல்லாஹ்வுடைய கருணையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய, உங்களை நன்மையின் பக்கம் தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான துவா, அற்புதமான வார்த்தை. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக. யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்வதில் விஷயத்தில் எனக்கு நீ உதவி பண்ணு. வ ஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதிலும் எனக்கு நீ உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்திக, நல்ல இபாதத்துக்களை செய்வதிலும் எனக்கு நீ உதவி பண்ணு. அல்லாஹ்வுடைய உதவி இல்லைன்னா நானோ நீங்களோ நல்லமல் கூட செய்ய முடியாது, நல்லவனாக வாழவும் முடியாது. அஇன்னி அலா திக்ரிக்க, உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி பண்ணு. சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் ஷைத்தான் வேறு வகையான சிந்தனையை தரக்கூடும், தவறான விதர்ப்பமான எண்ணங்களை கூட தரக்கூடும். அப்படி இல்லையா சும்மாவே உட்கார வைப்பான். ஆனால் அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய கருணை ஒரு மூமின் மீது பட்டுவிட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்னு சொன்னால், சும்மா இருக்கிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வான், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்வான், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வான், ஒரு அல்லாஹு அக்பர் சொல்வான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்வான். இது அல்லாஹ்வுடைய கருணை தான். அல்லாஹ்வுடைய கருணை இல்லைன்னு சொன்னா இந்த திக்ர அவனால செஞ்சிருக்க முடியாது, செய்யறதுக்கு உண்டான ஞாபகமே வந்திருக்காது. அப்ப ரப்புடைய கருணை. அடுத்து சுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு நீ உதவி பண்ணுன்னு கேட்குறான். என்ன நன்றி செலுத்துறதுக்கு உதவி பண்ணு? ஒருத்தர் நமக்காக சில விஷயங்களை செய்கிறாரு. அந்த விஷயங்களுக்காக நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், குறைந்தபட்சம் ஜஸாக்கல்லா சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான காரியத்தை அவர் செஞ்சாருன்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்டா, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவருக்குன்னு சொல்லி ஒரு அசௌகரிய நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் அவருக்காக என்ன செய்வோம், உதவிகளை என்ன செய்வோம், நம்மளாலான ஒத்தாசைகளை பண்ணுவோம். அது ஒரு பெரிய ஆத்ம சுகத்தை ஏற்படுத்தும். சில மக்கள் இருக்கிறாங்க, யார் என்ன உதவி செஞ்சாலும் சரி, என்ன பெரிய சந்தர்ப்பத்தில் அவங்க நமக்கு ஒத்தாசை பண்ணாலும் சரி, அதை பற்றி டோன்ட் கேர். அப்படியே இந்த எரும மாட்டில் மழை பெஞ்ச கதையில் அவனுக்கு எந்த சுக்குரும் தெரியாது, எந்த ஃபிக்ரும் தெரியாது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஒருத்தர் கீழே கிடக்கிற அவருடைய பர்ஸை எடுத்து கொடுத்தா கூட, ஓ அப்படியா சொல்லிட்டு எடுத்து வச்சுக்குவான். தேங்க்ஸ், ஒரு நன்றி அது கூட சொல்ல முடியாது அவனால், சொல்லக்கூடிய மனப்பாங்கு இருக்காது. அப்போது இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய உதவிகள், உயிரோட்டமிக்க உதவிகள், ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான உதவிகள். இதை பெற்றுட்டு ஒரு அல்ஹம்துலில்லாவோ அல்லது அல்லாஹ்வுடைய தொழுகையிலோ அல்லது வேறு வகையான நன்றி கடனையோ செய்யலைன்னு சொன்னால், அன்பிற்குரியவர்களே, பெரிய நன்றி கட்ட துரோகியாக மாறிடுவோம். அப்போ அந்த ஒரு நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுக்குரிக்க, உனக்கு சுக்குர் செய்யக்கூடிய விஷயத்தில் எனக்கு நீ உன்னை ஞாபகப்படுத்தி உதவு இறைவா, உன்னை நினைத்து பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை தந்து எனக்கு உதவு இறைவா அப்படின்னு பொருள்படக்கூடிய சுக்குரிக்க. அடுத்து ஹுஸ்னு இபாதத்திக்க, இபாதத்துடைய விஷயத்தில் நல்லதை செய்வதற்கு எங்களுக்கு நினைச்சு உதவி பண்ணு. இபாதத்துக்கள் பல இருந்தாலும் கூட எதெல்லாம் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை பெற்று தருகிறதோ அதை அனைத்தையுமே என் வாழ்க்கையில நான் கடைபிடித்தொழுக நீ எங்களுக்கு தௌஃபீக் செய் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த துவாவை பற்றி பிடிங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மறக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் அல்லவா, நீ எனக்கு நன்றி செலுத்தும் காலமெல்லாம் உனக்கு நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தும் காலமெல்லாம் உங்களுக்கு நான் தர இருக்கின்ற பாக்கியங்கள்ல ஒரு குறையும் இல்லாமல் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த பாக்கியங்களை நாம் பெறணும்னு சொன்னால் அதிகம் அல்லாஹ்வை நினைத்து ஃபிக்ர் செய்து வாழ்வதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் அப்பேற்பட்ட மேன்மக்களாக ஆக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். காணொளி பிடித்திருந்தால் பிறருக்கும் பகிர்ந்து நன்மைகளில் கூட்டாகி கொள்ளுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.